இந்திய டீமை பொறுத்தவரை வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய கடினங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்துட்டு ஒபாமா லெவலில் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு நடராஜன் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு சூப்பர் ஓவரில் திரில் வெற்றியை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு. நட்டு ஃபயர் மூடுங்க. மிகப்பெரிய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஸ்ட்ரைக்கில் இருந்துமே 6 பந்தில் 5 ரன் அடிக்க முடியலைங்க. கட்டுப்படுத்தி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு ஒட்டுமொத்த இந்திய டீமே வந்துட்டு அவரை தூக்கி கொண்டாடி இருக்காங்க. ஒரு வேற லெவல் மேட்ச் என்றே சொல்லலாம். ஜான்வரி 22 இந்தியா இங்கிலாந்து 5 T20 மோதுறாங்க. அதுக்கப்புறம் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளது. ஓகேவா? T20 இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. ஹர்ஷித் ராணா பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் விக்கெட்டே எடுக்கல, அடி வாங்கினாரு. அவரையும் எடுத்தாங்கன்னு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ருத்துவை எடுக்கல, சிவம் துபேவை எடுக்கல, சம்மந்தமே இல்லாமல் ஜூரல் எடுத்திருக்காங்க அண்ட் அபிஷேக் சர்மாவை எடுத்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்தவங்க. ஓகேவா? ருத்ராஜ் கிக்வாட் இந்திய டீமோட கேப்டனுங்க. அண்ட் லாஸ்ட்டாக விளையாண்ட ஒரு 20 மேட்ச்சில் 11 மேட்ச்சில் வந்துட்டு டொமஸ்டிக் லெவலில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. அண்ட் சேம் டைம் விக்கெட் கீப்பர் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இத்தனை திறமை இருந்தும் அவரை ஏன் எடுக்கல? அதாவது சிஎஸ்கே பிளேயர்களை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டுறாங்க, தமிழ்நாட்டு பிளேயரை ஓரம் கட்டுறாங்க. காரணம் என்னென்னா குஜராத் பார்ட்டி தான் பிசிசி தலைவராக இருக்காங்க. ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபி எடுப்படாது. இந்த அரசியலை வச்சு அதாவது தமிழ்நாட்டு டீமும் சரி அண்டு தமிழ்நாட்டு பிளேயர்களையும் சரி ஓரம் கட்டுறாங்க என்றே சொல்லலாங்க. ஓகே, அதில் 1-2 பேர் கேப்டன் ரெக்கமெண்டேஷன் பண்ணி உள்ளே எடுக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். வருண் சக்கரவர்த்தியுமே கேகேஆர் டீமில் விளையாடுறதுனால கௌதம் கம்பீர் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்க, இந்த சூழலில் எதிர்பாராததே எதிர்பாருங்கள். அந்த மாதிரி நல்லவனை ஆண்டுமே சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? தன்னோட குறைந்த வருமானத்திலேயே கிரிக்கெட் அகாடமி ஆரம்பித்து தனது சொந்த ஊரில் இவரை மாதிரி இளம் பிளேயர்கள் மேலே வரணும்னு நட்டு கிரிக்கெட் அகாடமி உருவாக்குனாருங்க. வேறு யாருமே பண்ணல. மிகப்பெரிய பெரிய பெரிய பிளேயர்களே பண்ணல. இவர் குறைந்த வருமானத்தில் பண்ணார். ஓகே, அந்த நல்ல என்னமான்னு தெரியல. சேம் டைம் செம்ம டேலண்ட் பிளேயருங்க. இவரை சரியாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன். ஒரு 20 வாய்ப்பு கொடுத்து 20 மேட்ச் வாய்ப்பு கொடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அசரதீப் சிங் மாதிரியோ ஒரு பும்ரா மாதிரியோ வந்திருப்பாருன்னு பும்ராவே ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. T20 ஃபார்மெட்டில் நடராஜனை எடுக்கணும். ஏன் ஜோஸ் பட்லரே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இவர் இந்திய டீமுக்குள்ளே வராது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வந்தார்னா டெஃபினட்டாக டெத்தில் நாங்கள் ஸ்கோர் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் என்றும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் என்னென்னா ஹர்ஷித் ராணா பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து வார்ம் அப் மேட்ச் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு இன்ஜுரி ஆகிட்டார். அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம், பார்க்கலனா பாருங்கள். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதாவது சூரியகுமார் யாதவே ரெக்கமெண்டேஷன் பண்ணி நடராஜனை உள்ளே கொண்டு வந்திருக்காருங்க. ஓகே, இந்த சூழலில் அவருக்கு பயிற்சி ஆட்டத்தில் வாய்ப்பு கிடச்சிது. அண்டு இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க, 220 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்தியாவும் எதிர்த்து விளையாண்டாங்க, 220 ரன். கரெக்டாக மேட்ச் டை ஆயிடுச்சுங்க. சூப்பர் ஓவர் போச்சு. ரெண்டு டீம் பேட்ஸ்மேன்களும் பிரித்து எடுத்துட்டாங்க. பேட்டிங் ஆடுகளமாக இருக்குது. ஓகே, இந்த சூழல் இந்தியா வந்துட்டு 5-6 பந்தில் 8 ரன்னும் நம்ம தான் அடிச்சிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கய்யா. ஏன்னா ஜோஸ் பட்லரும் சால்டும் இறங்கினாங்க. ஓகேவா? தைரியமாக சூரியகுமார் யாதவ் வந்துட்டு நட்டு கைக்கு ஓவர் கொடுத்தாருங்க. சூப்பர் ஓவர். சரி, இந்த பையன் அண்டர் ப்ரெஷரை எப்படி ஓவர் கம் பண்ணுறான்னு வேற மாதிரி பண்ணிட்டாருங்க. ஒரு சமயத்தில் 3 பந்துக்கு 5 ரன் அடிக்கணும், அவ்வளோதான் ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சோம். அடுத்து அவர் வீசிய 2 பந்துமே விக்கெட்டுங்க. அதாவது சால்ட் விக்கெட் எடுத்தார், அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் வந்தார், அவர் விக்கெட்டையும் எடுத்து திர்லா வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு நடராஜன். அந்த ஓவரில் வந்துட்டு வெறும் 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா? 5 ரன் கொடுத்து அண்ட் 2 விக்கெட். சூப்பர் ஓவரில் 2 விக்கெட் எடுத்தால் சோழி முடிஞ்சு. ஓகேவா? 2 விக்கெட் தாங்க கணக்கு. எடுத்து திர்லா வின் பண்ணி கொடுத்தாரு. மிரண்டுட்டாங்க. ஜோஸ் பட்லர் சொன்னது வந்துட்டு நிஜமாயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தாங்க மேட்ரு. இவர் டெத்தில் ஓவர் போட்டார்னா, ஏன்னா 5 பந்துமே ஆக்கர் தான் போட்டார். ஓகேவா? டெத்தில் ஸ்கோர் பண்ணுறது மிகப்பெரிய கடினம் என்று அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாக இருக்குங்க. அண்ட் இந்திய வீரர்கள் தூக்கி கொண்டாடிட்டாங்க. அதான் கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. அந்த வாய்ப்பை வந்துட்டு யூனிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சூழலில் நட்டு டெஃபினட்டாக ஜனவரி 22 இந்தியா இங்கிலாந்து முதல் T20 மேட்ச் கொல்கத்தாவில் மோதுறாங்க. இவர் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான வேற லெவல் செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாங்க.